ஏய் என்ன பண்ற? மீனா? சுச்சோ என்ன இது? ஐஸ்வர்யா மீன் துட்டி பாருமா எவ்வளவு கேவலமா இருக்கு. பாசி கிசிலாம் பிடிச்சப்ப கழுவுனா என்னது? ஏய் அது பாரு அது சொல்லுது கழுவு சொல்லி உனக்கு எங்க போய் சரிவு இலிக்கியோ அது சொல்லி அது சும்மா வேடிக்கை தான் பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. அது கழுவுது இந்த வரலாம் கழுவ முடியாது. அடுத்த வாரம் கழுவிக்கிறப்பா. மீன் தொட்டி வேணும், மான் தொட்டி வேணும், எல்லாம் வேணும். ஆனால் அதை கழுவு கிடையாது. பாருங்க பாசம் முடிச்சு போயிருக்கு. இந்த அக்வாரியம்லாம் இருக்கும்ல அந்த மாதிரி இருக்கு. இது எப்படி கழுவுகிறது? அடுத்த வாரம் மீன் அப்படியோ ஒரு மீன் செத்தே போயிருக்கு. ஒருத்த மகையாவே ஆயிட்டுதான். சரி ஓகே ஆபத்துக்கு பாவம் இல்லை. நம்ம என்ன பண்ணலாம்? வழி இல்லை. கை நல்லாம நாம தான் கழுவிடணும்னு சொல்லலாம். ஆனா இதையே ஒரு ஆயுதமா நம்ம யூஸ் பண்ணி இந்த மீன் தொட்டியை கழுவுறோம். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன பண்றதுலாம் மீன்லாம் செத்து போயிடும். இப்பயும் ஒரு மீன் செத்து போச்சு. நீ அடுத்த வாரம் கழுவுறதுக்குள்ள ஆமா செத்து மதக்குது அந்த மீன். ஆமா சாப்பாடு கூட போட்டேன். அது செத்து மதக்குது. இப்பயும் செத்து போச்சுன்னா அவ்வளோ அடுத்த வாரத்துல ஒன்னா பிக்ஷன் போயிட்டு இருக்க வேண்டியதான். வெறும் தொட்டியை மட்டும் வச்சு பார்க்க வேண்டியதுதான். சொன்னா கேட்கணும். வேணாம் வேணாம்னா மீன் வேணும் மீன் வேணுன்றது. அப்புறம் மீன் கழுவுனா மட்டும் வலிக்குது. ஹெல்ப்புக்கு ஆள் இல்லாம நான் எப்படி பண்ணுவேன்? வேண்டாம் வேண்டாம் ஓட்டக்கை வச்சுக்கிட்டு எப்படி நான் பண்ணுவாங்க? என்னடா பண்றது? வாங்க க்ளீன் பண்ணலாம். சரி நானே பண்ணி தொலைக்கிறேன். அது எதுக்கு எடுத்துட்டு போறீங்க? அத வச்சு க்ளீன் பண்ணுவாங்க. தொட்டி இது பண்ணா அது தொட்டி வச்சு இது பண்றதுக்கு. சிங்கப்பூர்ல படிச்சேன். இந்த கல்லெல்லாம் இது பண்றதுக்கு. யூஎஸ்ல படிச்சேன்னு பேர் மாதிரி புள்ள இது வச்சு க்ளீன் பண்ணுவாங்க. சரி அப்ப எதை வச்சு க்ளீன் பண்றது? அத போய் வச்சிட்டு வாங்க நான் குளிக்க. ஐயோ ராமா வேணும்னு என்ன பண்ண வைக்கணும் அப்படின்றதுக்காக பண்றாங்க. இதெல்லாம் இதால இல்ல வா நான் வேணா ஹெல்ப் பண்றோம். வாங்க. இன்னைக்கு என்ன செய்ய காத்திருக்காங்க தெரியலையே. வந்துட்டானுங்கடா. மகன் தான் வருது. மக்கு கேக்க மக்கு. அவங்க புள்ள கம்ம நேரம் மாட்டேறான். அதுக்குள்ள வலை யார் இப்ப வலை எடுத்து வர சொன்னது? வலை நீ போட்டு கொடுத்தது வலை வர நீ மீன் பிடிக்கிறது பிடிக்காது. அது மீன் தான் ஒரு ஃப்ரெண்ட். அது பிடிக்கிற ஆமா எல்லாத்தையும் வந்துச்சு. அங்க பாரு எங்க இருக்கு? பிடிக்காதது பாரு. வா இங்க வா. பொலம்பாத மம்மி. ஐயோ கர்ப்பம் கொள்றானே. குடிங்களாப்பா என்ன பண்ணுது? போய் உட்காந்துருங்க. போய் உட்காந்துருங்க. நானே செஞ்சுக்கிறேன். மனுஷனாடா நீங்க எல்லாம். வா குட்டா. சாகவே இல்லை ஒரு மீனும். மீன் செத்து போச்சுன்னு போய் சொல்லி பாடா படுத்திக்கிட்டு இருக்கீங்க குண்டு. இந்த கிளிக்கிறாள எந்த ஒரு காரியா இருப்பா? இந்த பரடி தங்கம். சுச்சோ இந்த மீன் செத்தே போச்சு. இதைத்தான் சொல்லியிருக்காங்க போல. செத்ததுங்க கண்ணெல்லாம் சாப்பிட்டுருச்சு. செத்து போச்சு. எல்லாரும் 2 நிமிஷம் மௌன அஞ்சலி செலுத்தணும் இந்த மீனுக்காக. இதுக்கே என்னடா டயர்டா இருக்கு? அவசரப்பட்டு மீன் வளர்க்குறேன்னு கேட்டேன் போல இருக்கு. இதுதான் நம்ம ஆளுங்க. என்னோட ஃபிஷஸ் செகப்பியும் ப்ளூவியும்.
வெளில வாங்கடி. ஹை அக்கா உங்க வேலையை காட்டுங்கக்கா. படம் எடுக்கிறாங்களே நம்ம வேலையை காட்டக்கூடாதுன்னு பார்த்தேன். இல்லைன்னா வாழை பிடிச்சி வெளில விட்டுருவேன். ஓகே ஆல் செட். இப்போ உங்க அண்ணன் என்ன பண்றாரு? இவ்வளோ வீட்டு இருக்கோம் ரெண்டு பேருக்கும். அவர் என்ன பண்ணாருங்க? இவன் தாண்டா போட்டு விட்டவன், இவன் தாண்டா பெரிய வேலையா பார்த்து விட்டு போயிட்டான். ஹலோ ஹலோ ஹலோ, இதுக்கு மட்டும் கை முடியுதா இப்போ? சும்மா அந்த இது இந்த ஆபீஸ் ஃபோன் புடிச்சுக்கிறதுக்கு மட்டும் முடியுதா? ஐயோ, இதெல்லாம் நாங்க பரிதாபங்கள்லயே பார்த்துட்டோம். சொல்லி கொடுத்துருக்காங்க எங்களுக்கு எப்படிலாம் நீங்க நடிப்பீங்கன்னு. இங்க பாருங்க, இங்க பாருங்க, இங்க பாருங்க. டேங்க் கிளீனர் இல்லாம தான் பச்சை பச்சையாகுது. சரி இங்க பாருங்க, டேங்க் கிளீனர் இல்லாம தான் பச்சை பச்சையாகுது. டேங்க் கிளீனர் வாங்கிட்டு வருவோம். வாங்க போய் வாங்கிட்டு வருவோம். கோத்து விட்டுட்டு ரெண்டு பேரும் என்ன ஆட்டம்? அது கீழே கட்டில் கீழே படுத்திருக்கு, நீங்க மேல படுத்திருக்கீங்க. என்ன வெயில் தாங்கல? என்ன வெயில் தாங்கல? உனக்கு என்ன வெயில் தாங்கல? என்ன வெயில் தாங்கல? டேங்க் கிளீனர் வாங்கிட்டோம்னா விட்டுட்டோம்னா வேலை முடிஞ்சு. நாளைக்கு வாங்குறதுக்காடா இவ்வளவு க்ளீன் பண்ணது? நாளைக்கு சாயந்தரம் நீ இந்த கார் கூட கேட்டுட்டு இருந்தல்ல, எனக்கு புரிஞ்சிருச்சு. கார் அதை விட பெரிய கார் நான் வாங்கி தரேன்டா உனக்கு இப்பவே. புதுசு வாங்கி தரேன்டா, பிராண்ட் நியூ உனக்கு. இந்த பாரு 1ஆம் தேதி அக்கா சம்பளம் வாங்கியிருப்பேன். அண்ணனுக்கு 10ஆம் தேதி தான் சம்பளம். அநியாயம் பண்ண சரி அழுவா, நீங்க வெயிட் பண்ணுங்க வரோம். நானே சண்டே அதுமா ரெஸ்ட் எடுத்து ஜாலியாக இருக்கலாம்னு தான் ஒரு பையன் சொல்லிட்டு படுத்து கிடந்தேன். சரி இவ்வளோ வேலையாக கோர்த்துட்டோம்னா நம்மளை வேலை வாங்க மாட்டான்னு தான் நான் உஷாராக அந்த மீன் தொட்டிக்குள்ள மேட்டரை பண்ணேன். இந்த சோட்டை மீன் தொட்டியை பார்த்து சும்மா எகிரி இருப்பான். நான் ஒரு கதையை கட்டி விட்டு நான் கடை விட்டு பார்த்தேன். இப்போ கடைசியில் அவன் என்னையே வேலை வாங்குறா. தலையெழுத்து ஒன்றும்